அழகர் எப்படி கல்லழகராக மாறினார், மதுரை மீனாட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு அழகான வரலாறு நம்மளுடைய அழகருக்கு இருக்குது. இதுக்கும் மீனாட்சிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. மீனாட்சி திருமணத்தை அழகர் பார்க்க வராரு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியே பார்த்திங்கன்னா எப்போ உருவானது அப்படின்னு நாயக்கர் காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே நாயக்கர் காலத்தில் அழகரோட மற்றொரு வரலாறும் மாறப்படுது. அந்த இடத்துல தான் அழகர் கல்லழகரா உருவெடுக்கிறாரு. அது என்ன, அழகர் பாரம்பரியமா கல்லரோட ஊரான தேனூர்ல தான் பார்த்திங்கன்னா வைகை ஆற்றுல இறங்குவாரு. ஆனா அத நாயக்கர் காலத்துல மாத்துறாரு. மதுரையில மைய பகுதியில் இருக்கிற இடத்துல அழகர் வைகை ஆற்றுல இறங்கணும் அப்படின்றத நாயக்கர் முடிவெடுக்கிறாரு. இதுக்கு கல்லர்கள் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது எங்களோட பாரம்பரியமான ஊர்ல அழகர் வைகை ஆற்றுல இறங்கறத எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சண்டை போடுறாங்க. அவங்கள சமாளிக்க முடியாத நாயக்கர் பாத்தீங்கன்னா சமாதானம் பேசுறாரு. சரி, நீங்க என்ன பண்ணா இதுக்கு ஒத்துப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கல்லர்கள் எங்களோட வேடமிட்டு, சரி எங்க ஊருக்கு தான் வரல, ஆனா அதாவது கல்லர்களோட வேடமிட்டு அழகர் மதுரைக்கு போயிட்டு வைகை ஆற்றுல இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா அழகர் கல்லழகரா மாறுறாரு. அதாவது அவர் கையில இருக்க சக்கராயுதத்தை எடுத்துட்டு கல்லர்களோட ஆயுதமான வளரிய அவர் கையில கொடுக்கறாங்க. ஒரு கையில வளரி, மற்றொரு கையில சாட்டை, காதுல கடுக்கன், கருப்பு புடவை அணிந்து குதிரையில அழகர் கல்லழகரா மாறி உருவாகி வராரு. உடைமை வர்க்கத்தின் பெரும் தெய்வமான சுந்தரராஜ பெருமாள் ஒரு கல்லர் வேடத்துல வரத பிராமின்களால பாத்தீங்கன்னா சுத்தமா அதை ஏற்க முடியல. அதனால அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அழகர் கல்லர் வேடத்துல மதுரைக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற கட்டளையை அவங்க விதிக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்ல இருந்து கிளம்புற கல்லழகர் தல்லாக்குளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்லழகராக திரும்பவும் பார்த்தீங்கன்னா அழகராக மாறி கம்பீரமாக மதுரை உள்ள போயிட்டு வைகை ஆற்றில் இறங்கிட்டு திரும்ப தல்லாக்குளம் தாண்டி தன்னுடைய கல்லழகர் வேடத்தில் கோயிலை அடையிறாரு. இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க அழகர் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அழகருக்கு ஏன் கருப்பர் காவலாக இருக்காருன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.